Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா சார் சிம்ரன் மேடம் கதை சொல்ல போகிறேன் இப்படி என்ன சொல்லுங்க தான் எனக்கு ஒன்று போடுவேன் மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காமிப்பேன் அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிரும். அப்படியா சார் கண்டிப்பாக பிடிக்கும்டா அப்படின்னு அடுத்து அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை அவங்களும் இதில் வந்து எல்லாம் கேட்டது சிம்ரன் நீங்கள்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மேடத்தோட இல்லைங்க நீங்கள் கிராமம்னா கிராமத்துலேயே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா இது என்ன எல்லாருடைய ஏக்கம் தான்ப்பா அது எல்லாரும் இது பண்ணுறதுனால அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா என்ன எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா அது அப்படிதான் கதை பாருங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி மே 1 ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது என்னோட 2வது படம். எல்லாமே புதுசாக இருந்தது. ஒரு புது இண்டஸ்ட்ரி, புது லாங்குவேஜ், டீமாகவும் எல்லாரும் பயங்கர கோஆப்ரேட்டிவாக. ஃபர்ஸ்ட் இந்த படம் பண்ணணும் ஒரு இது வந்தது அபிப்ரோட நரேஷன் தான். அவருக்கு இந்த படத்து மேல எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தாங்களோ அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே நம்ம மேல ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி நான் தான் செட்ல ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நான் வெளியில காட்டல, ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால தான், வேற எதுவும் இல்லை. ஆனா அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த இந்த அபிப்ரோ மட்டும் இல்லைன்னா இந்த கேரக்டர்னால பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி 2வது படம் சசி சார் கூடயும் சிம்ரன் மேம் கூடயும் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ண முடிஞ்சதுல பயங்கர சந்தோஷமா இருக்கேன். எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஆவேசம் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் கிடைக்காது. ஸோ அதை மாதிரி எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு செகண்ட் படமும் கிடைக்காது. அதில் நான் ரொம்ப பிளஸ்டாக இருக்கேன். தேங்க்யூ ஆல் தேங்க்யூ. என் பேர் அபிஷன் ஜீவன். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர். இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. இங்கே வரும்போதே எல்லாரும் ரொம்ப பயன்படுத்தி தான் அனுப்பிச்சாங்க. கேட்குற கேள்வி கரெக்டாக சொல்லிடணும் அந்த மாதிரிலாம் சொல்லி பயன்படுத்தி அனுப்பிச்சாங்க. முதல்ல நான் எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஃபில்ம் மேக்கிங் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்லி நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணதில்லை. எனக்கு பெருசாக கான்டாக்ட்ஸ் இல்லை அண்ட் வயசும் கம்மி. அந்த பாயிண்ட்ல நான் ஒரு கதை எடுத்துட்டு போனோன்னே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் லைக் ஓகே இவனுக்கு இவன் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, இவனுக்கு வயசு கம்மியாக இருக்கு, எந்த ஒரு விஷயமே பார்க்காம முதல்ல இந்த படம் கொடுத்த யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா தேங்க்யூ ஸோ மச். நீங்க 2 பேரும் அன்னைக்கு என்ன நம்பலன்னா நான் இன்னைக்கு இங்க இல்லை, அதுதான் உண்மை. அண்ட் எனக்கு நான் இந்த பிச்சிங் ப்ராசஸ் அப்போ பாலாண்ணா நான் உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். உங்களை டார்ச்சர் பண்ணி இந்த கதையை கேளுங்கன்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். நீங்க கதையை கேட்டு எனக்கு அன்னைக்கு பாலாண்ணா ஒரு விஷயம் சொன்னார். இது ஒரு ப்ரொடக்ஷனா ஓன் பண்ணி பண்ற படம் அப்படின்னு தான் சொன்னார் என்கிட்ட. ஏன்னா இது எந்த அளவுக்கு நம்ம ஹீரோஸ் ஒத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஓன் பண்ணி பண்ண முடியும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அந்த கதையை உன்னை சொல்ல வச்சிடறேன் அப்படி சொல்லி தான் உட்கார வச்சாரு. எனக்கு சொன்ன உடனே யுவராஜ் அண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே என்கிட்ட சொல்லிட்டாரு இந்த படம் நம்ம பண்றோம் அப்படின்னாரு. எனக்கு அது இன்னும் நம்பவே முடியல அந்த பாயிண்ட்டை. ஸோ அங்கே இருந்து அடுத்த கட்டம் நாங்கள் போகும்போது ஹீரோஸ் அப்படின்னு வரும்போது நாங்கள் சசிகுமார் சார்கிட்ட போனோம். சசிகுமார் சார் கதை சொல்லும் போது எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. லைக் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. நானும் அப்படி சொல்றேன் இப்படி, ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட எல்லாரும் சொன்னதுன்னா நீங்க நரேஷன் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் போய் சசி சார்கிட்ட நரேட் பண்ணேன். ஸோ நான் போன உடனே சார் இப்படி ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அவர் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. நானும் கத்துறேன், பாடுறேன், ஆடுறேன். அவர் அசரவே இல்லை. சரி என்னடா இவர் இதுக்குமே சிரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல என்னன்னா படத்துல ஒரு பயங்கரமான காமெடி சீன் இருக்கு. இது சிரிக்காத ஆளே கிடையாது, இந்த ஜோக்கு எப்படி சிரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அப்படியே சொல்றேன். சார் இப்படி பண்ணி ஓப்பன் பண்ண நடக்குது சார் அப்படின்ற அவரு நல்ல சிரிப்பா இருக்கு அப்படின்னாரு. எனக்கு அங்கேயே ஒரு செகண்ட் சரி ஓகே இவருக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன். ஈவினிங் கொஞ்சம் டல்லா தான் இருந்தேன். அப்போ யுவராஜ் நான் கால் பண்ணாரு. சசி சார் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னாரு. எனக்கு தலைகாலு புரியல. ஓகே இதெல்லாம் நடக்குதா உண்மையிலேயே அப்படின்னு சொன்னேன். அங்க இருந்து அடுத்த கட்டம் எல்லாருமே, அதாவது ஒரு டீமை செட் பண்ணி கொடுக்கறது அது இருக்குல்ல, அது எனக்கு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி டீசர் பயங்கர ரீச் ஆச்சு. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணம் இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லைன்னா அது நடந்திருக்காது. எனக்கு எல்லாமே டீம்ல இருந்து எல்லாமே பெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க.
ஸ்டார்டிங் வித் ஷான் சார் உங்களோட மியூசிக் இல்லைன்னா இந்த படம் கிடையாது. அது வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த படத்துல எனக்கு என்ன அப்ரிசியேஷன் வந்தாலும் அதில் 50% நான் ஷான் சாருக்கு கண்டிப்பாக நான் அதை கொடுத்துருவேன். ஏன்னா பயங்கரமான ஒரு ஒர்க் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. சாரோட பெஸ்ட் ஆல்பமாக இது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் மோகன்னா, உங்கள் லிரிக்ஸ் எனக்கு நிறைய டைம் வந்து சிலுத்து போயிருக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு சில டைம் புரியாமலும் இருந்திருக்கு. இந்த முகைமலைன்ற மேட்டர்லாம் எனக்கு என்னன்னே புரியல. ஸோ அது பேசிகிட்டு இருக்கும்போது ஷான் சார் வந்து டியூன் போடுறாரு, தரன்னன தனன்னன 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 அப்படின்றாரு. ஸோ இவங்க ரெண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு என்ன வார்த்தை அப்படின்றாங்க. டக்குன்னு மோகன்னா, முகைமலை செம்மையா இருக்குல்ல அப்படின்னா, ஷான் சார் சூப்பர், முகைமலை சூப்பர் அப்படின்றாங்க. முகைமலை என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான், சார் இந்த முகைமலைன்னா என்ன சார் அப்படின்னா, அப்பதான் சொல்றாங்க முகைமலைன்னா மொட்டு மலை அப்படின்றாங்க. அதாவது அந்த மொட்டு மலையில அவர் நினைக்கிறாரு அப்படின்றோன்னா, ஆஹா அருமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது ஒரு தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. எனக்கு சில விஷயம் தெரியலையே அப்படின்றதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. ஷான் சார் வந்து எனக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள்னா, நான் அவர்கிட்ட என்ன வேணா கேட்கலாம். சார் இது என்ன சார், ஒண்ணுமே இது இல்லை, அப்படி புரியலையே சார் அப்படின்னா கூட அவர் வந்து எனக்கு சில விஷயங்கள் படி இவ்வளவுதான் படி, அவர் வந்து இவ்வளவுக்கும் அவர் பண்ணாத அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. அப்படி இருந்தும் நான் ஒரு டெபியூட்டன்ட், பட் ஸ்டில் அவர் வந்து என்னை வந்து ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார். ஸோ அது ஷான் சார், தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச் சார். அடுத்ததா சிம்ரன் மேம், தேங்க்யூ. உங்களை மாதிரி ஒரு சீனியர் பர்ஃபார்மர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அகைன் மிதுன் அண்ட் கமலேஷ். ஸோ உங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் சீரியஸாகவே பயங்கரமா மிரண்டு போயிட்டேன். அண்ட் ஒரு முக்கியமான படத்துல ஒரு முக்கியமான போர்ஷன் வரும், ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு போர்ஷன் வரும். அந்த இடத்துல மிதுன் பயங்கரமா இருந்துச்சு. சசி சார் கூட போட்டி போட்டு நடிச்ச ஒரு மொமெண்ட் அது சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் சாரி, என்னோட டீம் மட்டும் நான் டக்குன்னு கூப்பிட்டுக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் கொஞ்சம் இங்கே வந்துருங்களா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இவங்க எல்லாரும் தான் என்னோட டைரக்ஷன் டீம். எனக்கு நான் பொதுவாக சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து டைரக்டர்கிட்ட லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு. நான் ஒரு டைரக்டரா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து சில தெரியாத விஷயத்தெல்லாம் நான் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருமே பயங்கர டேலண்டடான பர்சன். எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்கு, இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் மிஸ் பண்ணியிருந்தா அடுத்த ஈவெண்ட்ல கண்டிப்பா இது பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே தான் நன்றி அவங்க சொல்ல முடியும், வேற எங்கேயும் அவங்க நன்றி சொல்ல முடியாது. அது ஒன்று இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் வேற எங்க அவங்க தனியா பார்த்து அவங்க நன்றின்னு சொல்ல முடியாது. அந்த நன்றி மறக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க ஒவ்வொருத்தவங்க அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த நன்றி வந்து வெற்றி பெற்ற பிறகும் அந்த நன்றியை நீ வந்து உன் தயாரிப்பாளருக்கு காமிக்கணும்னு நான் அந்த டைரக்டருக்கு நான் ஒரு அட்வைஸா அதை சொல்லிக்கிறேன். அதுதான் நன்றி. நீ அது முடிஞ்ச பிறகு நீ என்ன நன்றி செலுத்துறியோ அதுதான். எல்லாம் படத்தை பற்றி சொன்னாங்க, இப்படி வரும் அப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க, நல்லா இருக்கு. அதெல்லாம் நம்பிக்கை தான், எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கையில தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில், ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கையை வச்சுருந்தாரு. அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. என்ன நினச்சி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது எனக்கு திருப்தின்னு சொல்லணும். அது ஒரு 100% சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, நல்லா எழுதியிருக்கோம்டா சப்ஜெக்ட், ஆனால் என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோடு இருக்கிற மாணவனா மே 1 அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போகிற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் காத்துட்ருக்கேன். ஏன்னா எங்கள் படத்தை பற்றி நீங்கள் தான் பேசணும். நாங்கள் இங்கே வந்து படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நல்லா இருக்கும், நீங்கள் தான் எல்லாருமே சொல்லணும். மக்களும் ப்ரெஸ் எல்லாமே நீங்கள் சொல்லணும். எனக்கு இந்த படம் அவர் சொன்னார் ஃபுல்லாக அபி 24 வயசு பையன் வந்து சொல்லும்போது இங்கே வயசு முக்கியம் இல்லை, நல்ல கதை நல்ல விஷயம்தான் முக்கியம். அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட சொல்லும்போது 2 நண்பர்கள், அந்த 2 பேரும் நண்பர்கள், அற்புதமான நண்பர்கள். அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு. மொதல் பாஸ், நண்பர்களாக இருக்கீங்க, இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த நட்புக்கே ஏதோ செஞ்சாகணுமே அப்படின்றது. 2வது அவங்க எடுத்த படங்கள் 2மே எல்லாருக்கும் பிடிச்ச படம், கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன், நான் தான் இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு விட்டாப்புல, அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்கிறாப்புல. நான் சொல்லலை, நான் பாட்டு சீரியஸாக பார்த்தேன்.
கேட்டுக்கிட்டு யுவராஜ் சிரிக்கிறாப்புல, யுவராஜ் அழுகிறாப்புல, என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்புல. நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன், ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்புல. திடீர்னு அவர் சிரிக்கிறாரு. ஓகே, இது சைட் எஃபெக்ட் குடுக்குறாங்க போலருக்கு அப்படின்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா, நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இத மாத்திக்கலாம், அப்படி மாத்திக்கலாம், அப்படி மாத்திக்கலாம், அப்படி எதுவுமே இல்ல. அது கரெக்ட்டா இருந்தது. அது கரெக்ட்டா தான் எடுத்திருக்காங்க. எந்த மாற்றம் இல்லாம செஞ்சது தான் இது அபியோட, இந்த டைரக்டரோட வெற்றியா நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. அப்புறம் ஏன் அவர் சொன்னார், "சார் ஏன் சார் நான் அவ்வளோ சொன்னேன், நல்லா பேசின பிறகு நீ ஒரு தடவ கூட சிரிக்கல. என்னடா உன்ன டிஸ்டர்ப் பண்ணா, நீ ஒரு காமெடி படம் பண்ற. காமெடி சொல்றேன்னா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்குவேன், உள்ளுக்குள்ளேயே ஆடுவேன். எல்லாமே உள்ள இன்னர் இது ஆடுவாரு. ஆனா வெளியில இல்ல. உன்ன டிஸ்டர்ப் ஆயிடுவேன். நான் சிரிச்சு அதனால அடுத்த லைனுக்கு போக்கூடாது." அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு அப்ப சொல்லும்போது எனக்கு இல்ல. சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா, "சார் சிம்ரன் மேம்ட்ட கதை சொல்லப் போறேன். எப்படி என்ன சொல்லுங்க?" "இந்தா எனக்கு ஒண்ணு போடுவேன். மியூசிக்க போட்டு அப்படி இப்படின்னு நடிச்சு காமிப்பேன். அது அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு புடிச்சிரும்." "அப்படியா சார்? கண்டிப்பா பிடிக்கும்டா" அப்படின்னு. அடுத்து அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் ஓகே பண்ணா, அந்த கதை. அவங்களும் இதுல வந்தது வந்து எல்லாம் கேட்டது, "சிம்ரன் நீங்களுமா? எப்படி? ஏன்ப்பா நாங்க நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மேடத்தோட?" "இல்லங்க, நீங்க கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா, ஏன் அங்க நடிக்கக்கூடாதா? எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா? இது என்ன? எல்லாருடைய ஏக்கம் தான்ப்பா அது. எல்லாரும் இது பண்றதுனால, அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா? என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா? அது அப்படிதான் கதை பாருங்க." அப்படின்னோம். அப்படிதான் சிம்ரன் மேடத்த எல்லாம் கேட்கிற கேள்வி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும். எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்துல. எல்லாருக்கும் புடிச்சவங்க சிம்ரன். அது கண்டிப்பா இந்த படத்துல அந்த குடும்பமா உங்களுக்கு என்னையும், சிம்ரன், என் குழந்தைங்க, பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும். அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள அ அதாவது என்னன்னா, அவங்கள எனக்கு இன்னொன்னு அவங்கள பாராட்ட வேண்டியதுன்னா, இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினா நடிக்கலாம். இந்த படத்துலயும் அவங்க ஹீரோயின் தான். நான் ஹீரோ, அவங்க ஹீரோயின். ஸோ அவங்க எப்பவும் ஹீரோயினா நடிக்கலாம். ஸோ அது ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்கள வந்து அ அ எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்புல டைரக்டர் சார் சிம்ரன் மேடம் இருக்காங்க. இவங்க இருக்காங்க அப்படின்னு நெறைய பயப்படுவாரு. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பண்ணது. இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ஈழத்தமிழன் பேசுற ஒரு இது. நான் வந்து பேசுறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ், ஈழத்து தமிழ் பேசுற ஒரு குடும்பம் இங்க வந்து எப்படி சர்வை ஆகுறாங்க அப்படின்றது. இது பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியா தெரியும். காமெடியா இருக்கும். எப்படின்னு யூசுவலா ஸ்ரீலங்கன் படமோ, ஒரு ஈழத்தமிழர் படங்கள் எடுக்கும்போதோ, அது சோகமாவும், கஷ்டமாவும் தான் நம்ம பார்த்திருப்போம். இந்த படம் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. சிரிக்க வச்சுட்டே இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க வலிகள. அதாவது ஒரு சந்தோஷத்த வலிய மறைத்து தான் சந்தோஷத்த நம்ம கொடுக்க முடியும். அந்த வலிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்த குடுத்துட்டே இருக்கும். அப்படிதான் வரும். ஏன் அவங்க சந்தோஷம் குடுக்குறாங்கன்னா, அவங்க அடுத்த ஜெனரேஷன் அவங்க குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம், நம்ம விட்டு வந்த உறவுகளையும், நம்ம தமிழையும் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம குழந்தைகள சந்தோஷமா வச்சுக்கணும்னு, அவங்க வலிய மறந்து குடுக்கக்கூடிய படமா அது இருக்கும். அதுதான் அவங்க வலிய மறந்து அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷத்த குடுக்குறாங்க. உலகத்துல உள்ள எல்லா தமிழரும் இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா தமிழர்களுக்கும், உலகத்துல உள்ள எல்லா ஈழத் தமிழர்களும் அவங்க பசங்க பார்க்கும்போது, இந்த படத்த பார்க்கும்போது, நம்மளுடைய கல்ச்சரையும், நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா தமிழ் நம்ம மொழிய ப கத்துக்கணும் அப்படின்ற ஒரு 10 பேரு வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா, பசங்க வந்தாங்கன்னா, அதுதான் இந்த படத்தோட வெற்றியா நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்லா நம்பிக்கை தான் இருக்கு. அது மாற்றும். உலகத் தமிழர்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அத. அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அவங்க ஃபேமிலியோட கூட்டு வந்து பார்ப்பாங்க. இங்க உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கேருந்து போய் அங்க கஷ்டப்படுற, அங்க வழி வழியா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல அவங்கள சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க. எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார். பட் ஃபீல் குட் மூவியா கண்டிப்பா இருக்கும். அவர் சொன்னாரு, "எப்படி இந்த படத்த இது பண்ணேன்னு" நான் கேட்கும்போது, அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம். அத அவர் சொல்ல மறந்துட்டாரு. தெனாலி படத்த நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இத நான் எடுத்தேன்னு. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி, மொழி, படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புறேன் நான். அது கண்டிப்பா அ இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு படம் இந்த அ டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது இந்த படத்துல மலையாளத்துல இருந்து வந்திருக்காரு. அந்த மலையாள இதெல்லாம் மறந்து அழகா என் மகனா சூப்பரா பண்ணாரு.
நான் உங்க கதை சொல்லும்போதே சொன்னேன், இதில் யாரும் நடிக்க மாட்டாங்க, எந்த ஹீரோ நீ போயிட்டு வா, எங்கே சுற்றி வந்தாலும் என்கிட்ட தான் வர முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய பையனா யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். சில ஹீரோக்கள் நடிப்பாங்க, சிலர் நடிக்க மாட்டாங்க. அதுதான் அப்படி இது எனக்கு தான் இந்த கதை ஒழுக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படி வந்தால் மிதுன் சூப்பராக இருந்துச்சான். பெரிய டைலாகு, நானும் அவனும் பேசுகிற ஒரு சீனு. அதில் வந்து ரொம்ப அற்புதமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் இவ்வளோ சீன் இருக்கு, பட் என்னோட டைலாக் இருக்குது, எப்படி பேசுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணிட்டாப்புல. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க. யோகி பாபு இருக்காரு, நான் இருக்கேன், எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளியா நடிக்கிறான். அவன் தான் இந்த படத்தில் காமெடியனே. உங்களை சிரிக்க வைக்க போகிறது அந்த பையன் தான். நாங்களாம் காமெடியன், நாங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, அவன் தான் காமெடியனாக இருப்பான். அது இது பண்ண மாட்டோம், அது கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அப்புறம் மியூசிக் ஷான் ரோல்டன், அது அவரோட நம்ம ஒரு படத்தில் நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம், அவரை பிடிக்க முடியல. அது ஒரு படம், ஒரு பாட வருவார், நான் ரொம்ப பிஸியாக இருந்தார், பாட முடியாதுன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு 2, 3 எத்தனை வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது பார்த்தாலும் அடுத்த படத்தில் ராஜ்மோகன் படத்துலையும் அவர் தான் மியூசிக். வா வா நீ அப்போ விட்டல, இப்போ நான் பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் ப்ரொமோஷன் போடுறதெல்லாம் அவரும் நானும் அழகாக சேர்ந்து போயிட்டுருக்க ஒரு விஷயம். மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈசனில் பண்ண மோகன்ராஜ் இந்த படத்தில் முழு பாடல்களும் எழுதியிருக்காரு. அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஜெயித்த மாதிரியே அப்படி இருக்கும். அவரை பற்றி சொல்லும்போது, சார் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி. மோகன்ராஜ் சார் அப்போவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரி, இல்லை இதெல்லாம் எழுதியிருக்காரு, எனக்குலாம் தெரியலங்க, எந்த பாட்டு எழுதியிருக்காங்க, இந்த பாட்டு எழுதியிருக்கான்னு ஷாண்டோல்னு சொல்லுவாங்க. தெரியுங்க அவர்கிட்ட, நான் அப்போ இருந்து சொல்கிறேன், பின்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. இன்னைக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. இப்போ தான் நீங்கள் எல்லாருக்கும் தெரியுவீங்க. இந்த முன்னுக்கு வர்றதுக்கு தான் இத்தனை வருஷம் நம்ம எழுதுறதுல யார் எழுதுன்னு தெரியாது, உங்கள் முகம் தெரியும். இப்போ உள்ள கவிஞர்கள்லாம் ஒரு பாட்டு எழுதிட்டு முகத்தை அப்படியே காமிச்சுக்கிறாங்க, ஆடுறாங்க. அதனால தான் இந்த படத்தில் ஆட விட்டுருக்கோம். அவரை வாங்க ஆடுங்க, அப்படியும் இருட்டுக்குள்ளே போகிறாரு, ஏற்கனவே முகம் தெரியலன்னா உன்னை இங்கே ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் தான் ஆடிடுவார். அப்பயும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் ஆட வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ சிறப்பாக இந்த பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் ஒன்று சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வரிகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமாக நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி வலிகள், சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வலிகள் இருக்கும், அப்படி தான் இந்த படம் இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க, உள்ள அவங்களோட கஷ்டங்கள், சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்னுவாங்கல்ல, ஹாப்பி லைஃப், அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அன்பை போதிக்க போது இந்த படம். வெளியில் வரும்போது நீங்கள் அன்போடு வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றின்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இந்த படம், இன்னொன்றும் பர்சனலாக ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க எடுத்த 2 படத்தோட இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நானே இப்போ என்னப்பா இவ்வளோ செலவழிக்கிறீங்க, வேணாம்ப்பா அப்படின்னா, இல்லை சார் இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதை நல்லா பண்ணும் சார், இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது வந்து மறக்க முடியாத ஒன்று. அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று அவங்களுக்கு என்ன செலவழிச்சாங்களோ அந்த காசு வந்து கொடுத்துட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடியூசராக நான் சந்தோஷப்படுவேன். அது வரணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதை நீங்கள் தேட்டரில் May 1 படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் பாருங்கள். நானும் உங்களோட சேர்ந்து அதை ரசித்து பார்க்குறேன். மறந்துடாதீங்க, நீங்கள் தான் உங்களோட ஆதரவை தரணும். May 1 மறந்தாமல் பாருங்கள். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது வந்து 3வது முறை $1 million ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் MRP அவங்களோட அசோசியேட் பண்ணுறது. நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், நேற்று தான் வந்து யுவராஜையும் மகேஷ் அவர்களையும் மீட் பண்ண ஒரு ஞாபகம். நேற்று தான், லிட்டரலி நேற்று மீட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் வந்து அதுக்குள்ள 3வது படம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்குள்ள நிறைய அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடாக நிறைய ஒரு பெரிய டிராவல், சினிமா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி படங்கள் வரணும், ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி மாதிரி தோணுது. பட் ரொம்ப ஷார்ட் டைம்ல நடந்த மாதிரி இருக்கு. முதல்ல நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யுவராஜ் அண்ட் மகேஷ் 2 பேருக்குமே. இந்த அற்புதமான ஜேர்னில வந்து என்னை தவிர்க்காம என்னையும் கூட கூட்டிட்டு போறதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் வந்து இந்த துறைக்கு மியூசிக் போட வந்தது வந்து எல்லாரும் கேட்பாங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா எல்லாருமே வந்து எப்ப நம்பர் 1 ஆக போறீங்க அந்த மாதிரி ஒன்று கேட்பாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி எந்த நோக்கத்தோடையுமே வரல. ஒரு நல்ல படைப்புகளை பண்ணி அதை வந்து நம்ம பகிரும் பொழுது அந்த நம்ம அது மூலமா பண்ற ஒரு நல்லது வந்து ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு உயரத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரே நாள்ல அந்த உயரத்துக்கு போயிட்டு அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நம்ம திடீர்னு ஒரு உயரத்துல தூக்கி வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அந்த உயரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது
அப்படிங்கிறதுக்கு 10,000 பேர் 10,000 விஷயம் சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த நோக்கமே நம்மளுக்கு கிளியரா இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறமா அந்த நம்ம போன அந்த உயரத்தை அதை காப்பாத்துறதுக்கே நம்மளுடைய வாழ்க்கை சரியா போயிடுது. அதுல நம்ம பண்றது சரியா, இசை சமூகத்துல என்ன செய்யணும், ஜனங்களுக்கு எப்படி பயன்படணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த ஒரு ரீதியில பார்க்கும்போது நான் இந்த சினிமா ஜேர்னில இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ், எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. நல்ல நல்ல படைப்புகளை, நல்ல படங்கள்ல வந்து எனக்கு பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது விஜய் தான் வந்து என்னுடைய ஆல் இன் ஆல். இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய். ஸோ அவரும் ஒரு முக்கியமான காரணம். நான் இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே வந்து அதுல ஒரு அப்சல்யூட்லி ஒரு 50% பங்கு அவருக்கு போகும். ஏன்னா என்னை சுத்தி எல்லாருமே நல்லா வெல்விஷஸ் தான். சம்டைம்ஸ் எனக்கு எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும். பட் என்னை வந்து எல்லாரும் நம்ம பேரு, நம்ம ஒர்க் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றதுல ஒரு முக்கியமான ஒரு தூண் யுவராஜ் மாதிரி. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு. நான் பொதுவாக நரேஷன்ஸ் கேட்கறது தவிர்த்துருவேன். அவர் சசி சார்ட்ட நரேட் பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா, அது எனக்கு ரிவர்ஸா நடக்கும். ஏன்னா சில டைரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர மாயாஜலமா ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது படத்துல அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாகும். அந்த மாதிரி ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் நடந்ததுனால சரி நீங்க ஸ்கிரிப்டை கொடுத்துறீங்கன்னா அட்லீஸ்ட் லிட்ரேச்சர் லெவல்ல எனக்கு தெரியும் இல்லையா, படத்தோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கு, அதோட போக்கு எப்படி இருக்கு, கதையோடைய அந்த ரேஷியோ எல்லாமே கரெக்டா இருக்கா, இசைக்கு முதல்ல இடம் இருக்கா. ஏன்னா சில படம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டைலாகா இருக்கும், நம்ம என்னதான் தலைகீழ நின்னாலும் அங்கே மியூசிக் போடவே இடம் இருக்காது. இந்த பவர் பாண்டி படம் பண்ணும்பொழுது அந்த படத்தோட எடிட்டர் வந்து என்னை நம்பி நிறைய இடம் எம்டியா விட்டு இருந்ததுனால அந்த சில பீசஸை வந்து நம்ம இது பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்து கதாபாத்திரங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து இசை வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடும் ஒரு டைலாக்ல சொல்றதை விட. ஸோ அப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நான் அபியை கூட மீட் பண்ணேன் ஒரு வாட்டி. மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நரேட் பண்ண ஆரம்பிக்கும் முன்னாடி ஏதோ பேசணும். அதுக்கப்புறம் இல்லை நீங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி இல்லை இந்த நரேஷன் நீங்க கேளுங்க, இது நரேஷனா கேட்டாதான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னோடனே அப்போ ஏன்னு புரிஞ்சுது. அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் நரேட் பண்ணாரு. நரேட் பண்ணும்பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு முழு படம் அந்த மியூசிக்கோட எல்லா ஒரு இதோடையும் ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காப்பி பார்த்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு நரேஷன்ல இருந்து கிடைச்சது. ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியும் மாத்தி மாத்தி பண்ணும்பொழுது அதே மாதிரி முகபாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ணி காமிச்சாரு. எனக்கு ரொம்ப யாருக்கும் அந்த பையன், ஏன்னா அப்புறம் தான் நான் வயசு கேட்டேன், முதல்ல எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப ஆளை பார்த்து வயசுலாம் சொல்ல முடியாது இப்போ. அதனால வந்து ரொம்ப யங்கா இருக்காரு, என்ன வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்குமா, இல்ல அவர் ஜஸ்ட் 24 years old அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த படத்துல சொல்லியிருக்கிற விஷயம் அந்த மாதிரி. அதாவது வந்து இப்போ பொதுவா வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதாவது நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு நல்ல டிராமா இருக்கணும், ஒரு குடும்ப வேல்யூஸ் பேசுறது அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப வந்து ஒரு 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 ஹைப்பர் மாஸ்குலைன் ஹீரோயிசம் வந்து எப்பயுமே ஒரு இது இருக்கு, ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்கு, அதை சுத்தி ஒரு ஹைப் இருக்கு, ஒரு பில்டப் இருக்கு. அந்த படங்கள் வந்தா அதனுடைய தாக்கம் கண்டிப்பா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா ஒரு முதல் படம் எடுக்கும் பொழுது இவ்வளவு ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு மாதிரி ஒரு அதாவது ரசிகர்களுக்கு உண்மையா பண்றது என்னங்கிறத நான் சொல்றேன். அதாவது வந்து நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ள இயங்கிறது வேற, ஆனா ஒரு டைரக்டரா என்னோட வாய்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலயே நிறைய டைரக்டர்ஸ்க்கு தெரியுமான்றது டவுட் தான். சம்டைம்ஸ் டவுட் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு டவுட்டே இல்லை, அவ்வளவு ஒரு கிளாரிட்டியோட நரேட் பண்ணாரு. ஸோ அபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி. என்ன அந்த படம் உண்மையில ஹீல் பண்ணிச்சு. இந்த படத்துல வேலை பண்ணது வந்து நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு பிளெஸிங்கா பாக்குறேன். அண்ட் சசிகுமார் சார், நான் ரொம்ப வருஷங்களா அவரை பல பரிமாணங்கள் ஒரு இயக்குனரா, நடிகரா நிறைய விஷயங்கள்ல பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். பட் அந்த கொலாபரேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. மோகன்ராஜன் ஐயா வந்து ஆக்சுவலா நீங்க அந்த ஈசன் படத்துல அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலன்னா இன்னைக்கு நாங்க இந்த பாட்டெல்லாம் பண்ணிருப்போமான்னு தெரியல. அதனால கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு எனக்கு அவர் கிடைச்சதுல. அண்ட் அந்த டீசர்ல வந்து அவரோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, அந்த பையன் அந்த செருப்பை போட்டுட்டு அந்த போகும்போது அவர் ரொம்ப புதுமையான ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தாரு. நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ரொம்ப புதுசா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சசிகுமார் சாருக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நான் ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் சில பேர் வந்து நம்ம என்னன்னா இப்போ ஒரு அசெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்க ஏன்னா இப்போ அவர் ஏற்கனவே பண்ண சில படங்கள் பார்த்து அதே மாதிரி கதைகள்லாம் சம்டைம்ஸ் போகும். இப்போ நம்மளுமே வந்து இப்போ $1 million பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு டைமென்ஷனை மாற்ற ட்ரை பண்றோம். பட் ஏற்கனவே நம்ம பண்ணி ஏதாவது ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்தபோது எனக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்டா, ஏன்னா படத்தை முதல்ல பார்த்த ஒரு ரசிகன்ற முறையில நான் ரொம்ப பிரமிச்சேன். ஆக்சுவலா சார் உங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் படமா எல்லா ரீதியிலுமே இருக்குன்றது நான் நம்புறேன் சார். அதே மாதிரி என்னுடைய
நான் உடல் தான், என்னோட உயிர் இதோ அங்க உட்கார்ந்துருக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மோகன்ராஜன். அவருடைய தமிழ் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து புதுமைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட்டா ஏதோ பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். புதுமைன்றது ஒரு தொடர்ச்சி தானே இல்லையா? ஏன்னா நம்ம இப்போ ஏதாவது ரொம்ப இப்போ முகை மழைன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இப்போ ஏதாவது சொன்னா முகை மழையா ரொம்ப வைபா இல்லையா ப்ரோ அப்படி இப்படின்னு வானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில படம் பண்ணி ஒரு அழகான தமிழ் வார்த்தை எழுதுறதுக்கு கூட இங்க இடம் இல்லையா என்ன? ஸோ அதனால அந்த விஷயத்துல என்னோட ஒரு ஸ்ட்ராங்கா அதை நம்பி, இல்ல நம்மளும் வந்து தங்கிலீஷ்லாம் பண்றோம், ஆனா தமிழ் பாடல்களுக்கும் இடம் இருக்கணும். தமிழ் நம்ம காதுல விழணும்ல. என்ன ஒரு செம்மையான மொழியை வந்து நம்ம அதுக்குள்ள பிறந்துட்டு அந்த மொழியே தெரியாம ஒரு ஒரு சின்ன ஒரு நான் கூட வித்தியாசமே தெரியும். சில பேர் அன்பு அப்படின்னுவாங்க, ரொம்ப அன்பு ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சரியா ரீச் ஆகலையா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மாடர்ன் மியூசிக்ல பூர்த்தி பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் எனக்கு அமைஞ்சிருக்காரு. யுவராஜ்க்கும் நன்றி சொன்னேன்னா, குட் நைட் பண்ணும்போது நான் எல்லா பாட்டுமே அவர் எழுதிட்டோன்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து அவரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா 1947 முடிச்சுட்டு செம்மையா ஒரு பீஸ் மாத்தி இருக்கு, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு இது. அதுக்கப்புறம் அது தொடர்றது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மோகன்ராஜன் மீட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு இந்த ஒர்க் அப்படின்றதே தூக்கி நான் மைண்ட்ல போட்டு அப்படியே வெளியே போட்டுருவேன். போனா நானு அபி மோகன் ஐயா உட்காருவோம். உட்காந்துட்டு யாராவது சிசிடிவி கேமரா வச்சு ப்ரொடியூசர்லாம் பார்த்தாங்கன்னா தெரியும், ஐயோ இவனுங்களை நம்பியா விட்டுருக்கோம் அதெல்லாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா வந்து ஆர்ட் வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். சில பேர் ஜாலியா பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலேயே உட்காந்துருப்பாங்க. அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு? ஸோ நம்ம மகிழ்ச்சியை தான் நம்ம கடத்த முடியும். அண்ட் கலைன்றது நம்மளோட பர்சனல் அப்சர்வேஷன் தான். அந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து அந்த அப்சர்வேஷன் அது சேரும்போது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான படைப்புகள் கிடைக்கும். அண்ட் நடிச்ச எல்லாருமே, சிம்ரன் மேம், இவர் மிதுன் அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காரு. நான் சிலலாம் சொல்லக்கூடாது, அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சீன் இருக்கு, ஒரு 15 நிமிஷம் சீன். ஒருத்தர் இவங்க எல்லாம் அவங்க எல்லாம் போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன். ஒரு பெரிய சீன் ஒன்று வரும் படத்துல, நீங்க தியேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் இப்ப பார்த்துட்டு சொன்னாங்க, எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும். சிம்ரன் மேம், இவரு அந்த குட்டி பையன் கமலேஷ், அவன் என்ன பாடுனா பாடுறான், ஆடுனா ஆடுறான், குதினா குதிச்சிருவான் போல இருக்கு. அவ்வளோ ஒரு துடிப்பான ஒரு 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 குழந்தையா இருக்கான் அவன். ஸோ வந்து இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த போஸ்டர்லயே பார்த்துருவீங்க, ஒரு குடும்ப வேல்யூஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பழைய விஷயம் மாதிரி பேசுறாங்க. அதுக்கு முற்றிலும் நான் வந்து அதுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குடும்பங்கள் தான் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்த ஞாபகப்படுத்த முடியும். இப்போ என்னோட குடும்பம் இல்லைன்னு நான் இங்கே இருக்க முடியாது, இந்த தொழிலையே இருக்க முடியாது முதல்ல. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பம் தானே தடுக்குது இதெல்லாம் அப்படின்னா. உண்மையிலேயே உங்க மேல அன்பு வச்சுக்கிறவங்க எப்படியாவது உங்களை அதாவது உங்களுக்கு நீங்க தப்பு பண்றீங்கன்னா முதல்ல அவங்க தான் உங்களை கேள்வி கேட்பாங்க, ஏன் தப்பு பண்ற அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல 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 விஷயங்கள்லாம் சொல்லி சோப் படிக்க மாட்டாங்க. அதே நேரத்துல நீங்க உங்க வீழ்ச்சி அடையும் பொழுது நீங்களே ஓகே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை பிடிச்சி தூக்கி இப்படி நிறுத்துவாங்க. அதுதான் குடும்பம்ங்கிறது. அது மனுஷங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கறத யோசிங்க. குடும்ப படங்கள் வந்து பெரிய வியாபார படங்கள்லாம் இங்க மாறலைன்னா ஒரு பெரிய ஒரு வேல்யூல வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு டெஃபிஷியன்சி வரும். இப்ப ஜென்சி பசங்களாம் அப்படி இருக்காங்க, அப்படி பேசுறாங்க, என்ன ப்ரோ புரியல கிரியலன்றீங்களா? ஏன்னா சினிமாவோட தாக்கம் வந்து கண்டிப்பா அதுல இருக்கு. அதனால அந்த ஃபேமிலி வேல்யூஸை சினிமால இருந்து கம்ப்ளீட்டா அழிக்கிறது அது வேணாம்னு சொல்றது வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியா நம்ம அதை வந்து கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப 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 பர்சனலி ரொம்ப நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த அதாவது ஒரு தமிழ்ல படம் பண்றோம், இப்போ பேன் இண்டியாலாம் சொல்றாங்கல்ல, எல்லா மொழியிலையும் படம் பண்றாங்க. கொரியன் படம்லாம் நம்ம பாக்குறோம். எந்த மாதிரி கொரியன் படத்தை பாக்குறோம்னு யோசிச்சு பாருங்க. அதாவது மொழின்ற அந்த லிமிட்டேஷனுக்குள்ள இல்லாம அந்த மொழியில தான் எடுக்கிறாங்க. அந்த மொழி அந்த படத்தை லிமிட் பண்ணாம அந்த மொழியை தாண்டி இந்த மனித குடும்பத்துக்கிட்ட பேசுற படங்களை தான் நம்ம எல்லாருமே பாக்குறோம். எந்த மொழியா இருந்தாலும் நம்ம கவலைப்படாம பாக்குறோம். அந்த ரீதியில டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் படமானு கேட்டா எஸ் தமிழ் படம் தான். ஆனா அதையும் தாண்டி நம்ம மனித குடும்பத்துக்கான ஒரு அழகான கொண்டாட்டமான அன்பு செய்தியை சொல்ல போற மிகச்சிறந்த படமா இருக்கும். மே வந்து ஒரு ஸ்பெஷலான மாசம், சம்மர் எல்லாம் இருக்கும். ஆனா எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு தட் இந்த படம் கண்டிப்பா கலெக்ஷன் நம்பர்ஸ் அதெல்லாம் அப்புறம், ஆனா ஜனங்கள் ரொம்ப 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 கொண்டாட போற ஒரு படமா இது இருக்கும். இதை வந்து நான் லப்பர் பந்து பார்க்கும்போது ஃபீல் பண்ண அந்த டைரக்டர் சொன்னேன், நீங்க வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் ஓகே இந்த படம் வந்து, ஏன்னா ஃபேமிலி வேல்யூஸ் திரும்ப திரும்ப ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம மக்கள் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால இது இண்டஸ்ட்ரி இம்ப்ரெஸ் பண்ணணும், இந்த மார்க்கெட்ல நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லணும் எடுத்த படம் இல்லை. ரசிகர்களை மகிழ்விக்க, அவங்களை நெகிழ வச்சு
அவங்கள சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி நல்ல விஷயங்களை கடத்துறதுக்கான படமாக தான், அந்த முயற்சியாக தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் தான் இந்த மாதிரி படங்களுக்கு எப்பயுமே ஒரு ஒரு வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வாய்ஸாக எப்பயுமே இருக்கீங்க. அதனால தமிழ் மீடியா வந்து அந்த விதத்தில் வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு மரியாதையும் ஒரு நன்றி கடனும் எனக்கு இருக்கு. அதே விஷயத்த இந்த படத்துக்கும் நீங்கள் செய்யணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக்ல பாடிய பாடகர்கள் பத்தி கண்டிப்பா சொல்லணும். எஸ்பி சரண் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, விஜய் யேசுதாஸ், யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு படத்துல ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ரொம்ப விரும்புற எஸ்பிபி சார், இளையராஜா சார் அண்ட் யேசுதாஸ் சார், அவங்க 3 பேரோட பசங்களும் அப்படியே பாடியிருக்காங்க இந்த படத்துல. அது பெரிய பிளெஸிங்கா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. என்னோட அசிஸ்டன்ட் மனோஜ் கிருஷ்ணான்னு ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா எனக்கு ட்ராக் பாடுவான். அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களே சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் சில கம்பல்ஷன்ஸ்க்காக நம்ம சில பேர் சிங்கர் போகலாம் அது இதுன்னு பண்ணுவோம். இந்த படத்துல அவன் பாடியிருக்கான். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட அசிஸ்டன்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பாடியிருக்கான். அந்த பாட்டு போய் கேட்டு பாருங்க, மனோஜ் கிருஷ்ணான் பேரு. அப்புறம் இங்க வெங்கட் எங்க இருக்காரு, வெங்கட் இந்த படத்துல அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அவர் ஒரு டீம் பாக்கி இல்லாம எல்லா டீம்லயும் வேலை செஞ்சிருக்காரு அவரு. ஸோ இந்த இறகுன்ற பாட்டோட ரிப்ரைஸ் வெர்ஷன் அவர் பாடியிருக்காரு. நான் போன படத்துலயும் வேற ஒரு லாங்குவேஜ்ல பாடினாரு. அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸா இருக்கு. மியூசிக்னா அப்படியே ஒரு மூச்சு மாதிரி இருக்கு அவருக்கு. எப்பவுமே ஆசைப்படுறவங்களுக்கு தான் ஒரு விஷயம் கிடைக்கும். எவ்வளவு அறிவு இருந்தாலும் கிடைக்காது. ஆசைப்படுறவங்களுக்கு அது மேல ஒரு டிவோஷன் இருக்கிறது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க இன்னும் நிறைய பெரிய பெரிய பாடல்கள் பாடணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாடல்களை மிக்ஸ் பண்ண அஸ்வின் ஜார்ஜ், ஜான், விவேக் தாமஸ், பாலு தங்கச்சன் எல்லாருமே நீங்க கேட்ட எல்லா ஹிட் பாடல்களுக்கும் பெரிய உழைப்ப போடுறாங்க. அவங்களுக்கு என்ன நன்றி. என்னோட என்டையர் டீம், என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா, அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்துல அதாவது வீட்டுல அப்பாவுக்கு பிரச்சனைன்னா அப்பாவுக்கு பிரச்சனை மாதிரி இருக்கும், ஆனா அப்பா கூட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் மேஜர் அடி விழும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு அடி விழுறதோட அசிஸ்டன்ட்ஸ்க்கு தான் ரொம்ப இன்னும் டபுள் ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம ஒரு மிட் நைட் அது இதுன்னு பார்க்காம, சின்ன பசங்க தானே பாவம், அவங்களுக்கும் வந்து ரொம்ப இந்த உழைப்பை போடும்போது சில உடல் ரீதியான கடினங்கள் இருக்கும். ஆனால் துளி கூட எதுவுமே பொருட்படுத்தாம இந்த படத்துல உழைச்சிருக்காங்க. இது எல்லாமே எதனால அப்படின்னா, அவிஷன்ற ஒரு டைரக்டர் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படத்தை எடுத்துட்டு வந்ததுனாலதான். அந்த படத்துக்கான ஏன்னா இப்போ ஒரு படம் எல்லா படமும் பண்றாங்க, ஒரே பேஷனோட எல்லா படத்துக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த படம் அதை அது டிசர்வ் பண்ணுது அப்படிங்கிறதுனால ஆசையா ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் பெரிய வியாபார ரீதியான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுதியான படமா இருந்தா இந்த நம்பர் கேம், இந்த நம்பர்ல இருக்கிற லாஜிக், இது இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணும், அது அவ்வளவுதான் கலெக்ட் பண்ணுன்றதெல்லாம் உடச்சு ஒரு புது சரித்திரம் நாங்க படைக்கிறதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி கதை எழுதிருக்கீங்களான்னு கேட்டேன் சார். அது வந்து நீங்க படத்துல அதுக்கான காரணம் கரெக்டா கொடுத்துருக்கோம். நீங்க அந்த படத்துல ஏன்னா இப்ப சொன்னேன்னா அது ரிவீல் ஆயிடும், அது படத்துல உங்களுக்கு அது ஜஸ்டிஃபை ஆயிடும். அந்த படத்துல நீங்க சிம்ரனை பத்தி சொன்னீங்க, நான் ஏன் சிம்ரன் கூட நடிக்க கூடாது அப்படின்னு. அவங்களும் உங்க கூட நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. கதை நல்ல இது. நீங்க வந்து அவங்கள்ட்ட பார்த்த வியந்த விஷயம் என்ன விஷயம்? அது வந்து ரொம்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஏஜ்டாவும் நடிச்சிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எடுத்தோன்னே எங்களை பத்தி எல்லாம் கேட்கல. நீங்க சிம்ரன் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் சேர்த்து தான் நான் நடிச்சிருக்கேன். அதான் ஒண்ணு. அவங்களோட ஏன் இன்னொரு ஓகே பிடிச்ச பர்ஃபெக்ஷன். அவங்க சூப்பர் பெர்ஃபார்மருங்க. அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினா அடிக்கிறாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க ஏஜ் ஆயிடுச்சுன்னா சொல்றேன், அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க. உங்களுக்கு வயசே ஆகாது, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இவர் சொல்லும் போதும் அந்த இலங்கை தமிழ் பேசும்போதும் எங்களுக்கு நாங்கள் ராமேஸ்வரத்தில் எடுக்கும்போது அவங்களோட கன்னத்தில் முத்தமிட்டால் ஞாபகம் இருக்கா? கன்னத்தில் முத்தமிட்டால் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு? எங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சுன்னு. அதுதானே வந்துச்சு. அதாவது இந்த படம் வந்து அகதிகளா வெளில வந்து அவன் வந்து அது டூரிஸ்ட் மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கீங்களா? ஏன்னா இலங்கை அகதிகள்னால நமக்கு ஒரு இறக்கம் இந்த மாதிரி தான் ஏற்படும். இந்த படத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு போட்டிருக்கீங்க, இலங்கை சப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அவங்க வந்து ஊராக போய் இப்போ கனடா, அமெரிக்கா, நம்ம தமிழர்கள் கூட அப்படி இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. அதை தான் சொல்லியிருக்குது அந்த படம். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் அதை பார்க்கணும். ஏன் வந்தாங்க, என்ன டூரிஸ்ட்னு எதை மீன் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் இப்போ ரிவீல் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ எல்லாமே ஒரு லைட்டராக தான் சொல்ல முடியும். ரொம்ப நாங்கள் வந்து உணர்ச்சிபூர்வமாக இதை ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது. சென்சார் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் அதனால தான் இதை வந்து ஒரு லைட்டராகவே அந்த படத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகுது. நேற்று டூரிசம் பிளேஸில் அவ்வளோ பெரிய மனித தாக்குதல் நடந்திருக்குது காஷ்மீரில். நீங்கள் வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு அயோத்தியில் கூட நடித்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியில் வர்றப்போ உங்களோட கருத்து, அதாவது இதுலேயும் அன்பு தான் வலியுறுத்துவோம்னு சொன்னீங்க.
ஹியூமனிட்டி தாங்க எப்போதுமே அது முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து அதில் தான் நான் வந்து இந்த படத்துலையும் சொல்லியிருக்கோம், மனித இதில் தாக்கக்கூடாது, ஒவ்வொரு மனிதனும் யாராக இருந்தாலும் தாக்கக்கூடாது, தவறான ஒரு விஷயம். ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம். இதில் அன்பை போதிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான், அவ்வளோதான். கொஞ்ச நாள் முன்னாடி தக் லைஃப் ஆடியோ லான்ச் நடந்தது. அதுல பார்த்தீங்கன்னா உலகநாயகன் வந்து ஹிந்திலாம் பேச வரல, பொலிட்டிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னு சொன்னார். ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கத்துக்கணும்னு சொல்றீங்க. நீ அங்கே வம்புழுக்காத. இங்கே வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன்னா இங்கே டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி தான் பேசணும். நீ இப்படி தான் எல்லாத்துட்டையும் வாங்கி கட்டுற. உன்னை சிவராஜ்குமார் சாரும் உன்னை தானே கேட்டாரு. இவர் தானே அன்னைக்கு நான் கை தட்டினது நான் தான். அதுக்கப்புறம் வேற யாரோ சொன்னாங்களா, மொத்த கம்மி. இது டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தக் லைஃப். இது என்னுடைய கருத்து. என் கருத்தை தான் நான் சொல்ல முடியும். இது என்னன்னா, ஆங்கிலம் கத்துக்கணும், ஆங்கிலம் கத்துக்க வேணாம்னு சொல்ல. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, அங்க உள்ள மாணவர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா தமிழை மறந்துட்டாங்கன்னு சொல்றோம். அதுதான் கமல் சார் தலைவரும் அதை தான் சொன்னாரு. ஓகேங்களா? அப்ப அவரும் அதை தான் சொன்னார். ஆங்கிலம் நீங்க கத்துக்க கூடாதுன்னு சொல்ல, ஆங்கிலம் கத்துக்கோங்க, ஆனா தமிழையும் உங்க கலாச்சாரத்தையும் கல்ச்சரையும் மறக்கக்கூடாது. மொழி தானங்க நம்மளை அடுத்து இழுத்துட்டு போக முடியும். நம்ம மொழி அழிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா என் கூட வந்த ஒருத்தவர், அவர் பையனோட வந்தார். அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கலாம், பேசுறான். என்கிட்ட பேசிட்டே இருந்தான். அவன் எந்த தமிழ் படமும் பார்த்ததில்லை, ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசிட்டு இருந்தான். அப்ப அவர் ஃபீல் பண்ணி சொன்னார், நாங்கள் எங்கள் நாட்டை விட்டுலாம் எங்களோட நாட்டை விட்டு வந்துட்டோம், ஆனால் அவன் வந்து இதுதான் கதைச்சு கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதை மட்டும் கதைச்சிட்டு இருக்கான், இங்கிலீஷ் மட்டும் தான் கதைச்சுதான், அடுத்த கல்ச்சர் தெரியலன்னு. அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு ஆல்ரெடி ஆங்கிலம் தெரியுது இல்லை, ஆனா தமிழ் உன்னுடைய மொழியை கத்துக்கோன்னு சொல்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். சசின, தொடர்ச்சியா வந்து ஏஜ்டாவே நடிக்கிறீங்க. உங்க கதைக்கு வரவங்க வந்து உங்களுக்கு ஏஜ் தான் கேக்குறாங்களா, இல்ல இதுக்கப்புறம் வந்து நீங்க ஹீரோஸா அதை பண்ண போறீங்களா? ஆனா ஏஜ்னா கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டாரு. இது அப்பயே கமல் சார் படங்கள், கடல் மீன்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நாயகன் பார்த்தீங்களா? கடல் மீன் எல்லாமே அப்படிதான். ஏன்னா இப்ப எந்த நடிகரும் இந்த பையனை அப்பாவை நடிப்பாங்களா? நடிக்க மாட்டேன். நானும் நடிக்க மாட்டேனா? இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்றேன்னா? இந்த படத்தை நான் கொண்டு போறது ஒரு 5 பேர். அயோத்தி படம் பார்த்துட்டு, அவங்களுக்கு தெரியும் அயோத்தி படம் பார்த்து அயன் யாராவது நடிப்பாங்களா? நடிக்க மாட்டாங்க. ஏன்னா சண்டை கிடையாது, எதுவும் கிடையாது, சும்மா வண்டி ஓட்டணும், கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான், அதுக்கு தான். அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்ல ஒரு இதே போட்டாங்க, எனக்கே அது தெரியாது. ஒருத்தவங்க, நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க, கவர்மெண்ட்ல சார் உங்கள் அயோத்தி உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க, என்ன கவர்மெண்ட்ல ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இறந்தவங்களை கொண்டு போகிறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க, 1 லட்சமோ 2 லட்சமோ அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க, உங்களால் 500 பேர் உங்களுக்கே தெரியாமல், அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியாமல் 500 பேர் பயனடைஞ்சிருக்காங்க, நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க 500 குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க. இது எனக்கு தெரியவே இல்லை. இது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப இந்த மாதிரி ஒரு படங்கள்ல நடிக்கிறதுக்கு நீங்க என்ன 70 வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன், அவ்வளவுதான். நம்ம வேஷம் போட தானே வந்திருக்கோம், அதுதான் நம்ம வேலை. திடீர்னு காலேஜ் பையனா போவேன், அடுத்த படத்துல காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க, காலேஜ் அப்ப ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேட்பீங்களா? கேட்க முடியாது. அது நான் நடிப்பேன்ட்டுவேன், அதுக்கு தான் அது, அவ்வளவுதான். சென்னை வந்து எல்லாரையும் வாழ வைக்கிற அன்னை. நீங்க மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு திரும்பவும் வந்து ஊருக்கே போய் பழப்பு நடத்திட்டீங்களே, என்ன காரணம்? அப்புறம் இந்த இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வரீங்க, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ ஒண்ணு நீங்களும் சமுத்திரக்கனியை கட்டுறதா முன்னாடி சொன்னீங்க. இந்த 3 கேள்விக்கு வரிசையா பதில் சொல்லுங்க. இது வேணாம், ஒரு கேள்விக்கே ரொம்ப தகாதீங்க. ஆனா முதல் கேள்வி வந்து சென்னையில வந்து இது பண்றான், என் சொந்த ஊர் அதானே, என் வீடு அதுதானே, டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு புள்ளதானே, என் ஊருக்கு தானே நான் போக முடியும். ஸோ என்னுடைய ஊர் என்னுடைய இடம் அப்படின்றனால நான் அங்கே போயிட்டேன். அது விவசாயம் அங்கே இருக்கு, என்னுடைய குடும்பம்லாம் அங்கே இருக்கனால நான் அங்கே போயிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இது இங்கே வந்துட்டாங்க, என்ன இருந்தாலும் அங்கே தானே நான் போகணும் அப்படின்றதுல அங்கே இருந்தோம். சென்னையில் அந்த நானும் சம்திங் கரெக்டாக அவங்ககிட்ட சொன்னோம், ஒரு ஸ்டுடியோ கட்டணும், கண்டிப்பாக அது பண்ணுவோம், அதற்கான வேலைகள் ஒரு இடம் வந்து அது ஃபியூச்சரில் நாங்கள் கட்டலாம்னு யோசிச்சிருக்கோம். அது பண்ணோம். ஏன்னா அங்கே வந்து எல்லா இது, ஏன்னா இப்போ நாங்கள் அங்கே போயிட்டோமே, இதையும் எடுத்துட்டு போயிட்டோம்னா எடிட்டிங் டப்பிங் எல்லாம் எடுத்துப்போம், ஈஸியாயிடும். அதுதான் அது பண்றோம். இந்த படத்துல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க, வல்வெட்டித்துறை அப்படின்னு ஊர்ல இருந்து அந்த ஃபேமிலி வருது வச்சிருக்கீங்க. அந்த வல்வெட்டித்துறை எவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஈழத்தமிழுடைய வழியை வேதனைகளை தமிழ் சினிமா சரியா பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்களாம் ஃபேஸ்புக்லயோ சோசியல் மீடியாவில் ஏதாவது போட்டால் கூட பிளாக் பண்ணியிருப்பாங்க.
அது பேர் போட முடியல, ஃபோட்டோ போட முடியல, அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார் பதிவு பண்ணலை சார், பண்ணவும் முடியாது சார். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட லெட்டருக்கே இப்போ பிளாக் போடுறாங்கன்னா, படமாக நாங்கள் எடுத்தால் கட்டு தான் போடுவாங்க. ஸோ அப்போ அது முடியாது. ஏன்னா அதை இந்த மாதிரி படங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டர்வே எடுத்துகிட்டு தான் வர முடியும். நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இதை நீங்கள் சொல்கிற விஷயங்களை ரொம்ப வழியாக அதை சொன்னோம்னா அதை வந்து எடுத்துகிட்டு போனோம். அது சென்சார் இதுதான் ஆகும், சென்சார் கட் ஆகும். இது நம்ம இல்லை, நம்ம இந்திய அரசாங்க சென்சார் இருக்குது, அந்த தணிக்கை குழு பண்ணுறபடி நம்ம இது பண்ணணும். ஸோ அப்போ அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அதை கட் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது மாறினா தான் நாங்கள் எடுக்க முடியும். இல்ல இது வந்து தெனாலி படம் கமல் சார் படத்துல இருந்து பார்ட் 2 பண்ணலான்ற மாதிரி எனக்கு ஒரு முன்னாடி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஐடியா நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் முதல் படமா ஒன்று பண்ணும்போது நான் இதை ஆரம்பிச்சேன் எழுதுறதுக்கு. பட் இது வேற ஒரு கதையா மாறிச்சு. ஸோ இதோட ஹோல் ஐடியா அப்படிதான் கிடைச்சது எனக்கு. அண்ட் இது அரசியல் பேசியிருக்கவன்னு கேட்டீங்கன்னா, நாங்க அரசியல் பேசணுன்ற ஒரு விஷயத்துல இது வந்து படத்துல வந்து நாங்க இதெல்லாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் நாங்க பேசல. ஆனா அரசியல் இல்லாத ஒரு படம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அந்த விஷயத்துல நாங்க என்னென்ன அந்த கதையே உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து மேலோட்டமா சில விஷயங்கள் உங்களுக்கே சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ நாங்க அரசியல் பேசணும், வாங்க இதுல வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நாங்க இந்த படத்துல எதுவுமே பண்ணல. ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா, ஒரு சந்தோஷமா பாக்குற ஒரு படமா தான் நாங்க இதெல்லாமே பண்ணியிருக்கோம். இல்ல சார், நாங்க ரிசர்ச் பண்ணி அதனால தான் சொல்றேன், நாங்க வந்து இதுல வந்து ஒரு அரசியல் படமாவே நாங்க அது பண்ணல. இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு கதை. இது வந்து அரசியல் படமே கிடையாது. இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு அழகான ஒரு அப்பா, பையன், அவரோட மனைவி, இவங்க 4 பேர் சுத்தி நடக்கிற ஒரு அழகான கதை, அவ்வளவுதான். படம் எடுக்கும்போது இங்க பேசின எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல அவங்க கிட்ட எப்படி நீங்க நரேட் பண்ணீங்களோ எந்த மாறுதலும் இல்லாம அதே சொன்ன மாதிரியே எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா, இது எங்கேயும் நேர்ல பார்த்ததுதான் நான் வந்து இந்த கதையை வந்து உங்களுக்கு டைரக்டா எங்கேயும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், இது வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே ஐயம் இல்லாமல் இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு வந்து சர்டன்டி இருக்குன்னா, நீங்க எங்கேயும் நேர்ல விட்னஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்பார்க் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒண்ணு. 2, ப்ரொடியூசருக்கு இது ரொம்ப நல்ல படம், ட்ரெய்லர் வந்து காட் இஸ் இன்ட்ரெஸ்டட். இப்போ நீங்க டீசர் ரிலீஸ் பண்ணும்போதே வந்து நிறைய பேர் வந்து நீங்க இது பண்ணாமையே வந்து நிறைய பேருடைய அட்டென்ஷன் வந்து இது வாங்குச்சு. பட் இட்ஸ் கமிங் ஆன் May 1 அண்ட் ரெட்ரோ இஸ் ரிலீசிங் ஆன் இட். நீங்க கம்பீட் பண்ண முடியுமா? will you be able to take on a big production house, a big film like ரெட்ரோ? சார், முதல்ல விஷயம், இது உலகம் ஃபுல்லா இது நடந்த ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு குடும்பத்தை பத்தின ஒரு கதை கிடையாது. இது உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இன்ஃப்ளூயன்ஸா எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு பர்சனலாவே சில கனெக்ஷன்ஸ் இருக்கு. இல்லை சார், என்னன்னா இப்போ வந்து ஓடிடி இருக்கிறதுனால இப்போ நம்ம டிசைட் பண்ணுறதே இல்லை சார், டேட்ஸ் தான். இப்போ வந்து நார்மலாகவே இப்போ நம்ம ஒரு சர்டனான ஒரு கம்பெனிக்கு படம் கொடுத்துருக்கோம்னா அவங்களோட ஸ்லாட் இருக்கும். லைக் இப்போ அந்த ஒரு நிறுவனம் படத்தை வாங்கியிருக்காங்க, அந்த நிறுவனத்தை வந்து மே கடைசியில் அந்த படம் ஓடிடியில் வரணும், நாங்கள் அந்த மாதிரி தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லாமல் தான் சார் பண்ணுறோம். ஸோ வந்து காம்படேட் பண்ணுன்ற எண்ணங்களே இல்லை, ஏன்னா அது மிகப்பெரிய படம். ஸோ நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், இதுதான். வேற எந்த ஒரு காம்படிஷன்ன்ற ஸ்பேஸ்க்கே இடம் இல்லை சார். இது என்டையராக வந்து ஒரு வேற வழி இல்லாமல் எங்களுக்கு இந்த டேட் தான் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் சார் இந்த படத்தை நாங்கள் பண்ணுறோம் டேட்டில், வேற எதுவும் இல்லை. அண்ட் வந்து நீங்கள் இன்னொரு கேட்டிருந்தீங்க, இந்த படம் வந்து உண்மை அந்த மாதிரி இருக்கா சார்? நார்மலாகவே என்னன்னா, எல்லாருமே வீட்டை விட்டு வரும்போதோ ஊரை விட்டு வரும்போதோ வந்த ஒரு, இப்போ நான் ஒரு எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ் ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு, அந்த டைம்ல ஒரு ஃபேமிலி அங்கிருந்து வெளில வரும்போதும் அங்கே அந்த குடும்பம் வந்து இங்கே என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ அது வந்து ஸ்ரீலங்கா இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு சொந்த ஊரை விட்டு வர ஒரு ஃபேமிலிக்குமே அது கனெக்ட் ஆகும் சார். நீங்கள் அந்த மாதிரி அரசியல் படுத்தப்படுறதுக்கான விஷயங்கள், ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் எதுவுமே நாங்கள் அட்ரஸ் பண்ணப்படல. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து தமிழ் மக்கள்கள் அங்கே போய் லண்டன்லேயோ இல்லை சிங்கப்பூர் மலேசியாவில் இருப்பாங்களா, அவங்கள பற்றி இருக்கும் ஜென்ரலான ஒரு டாபிக் தான் அது. இந்த ஸ்ரீலங்கன் பேஸாக நாங்கள் வச்சுருக்கோம். அதுதான், அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி நாங்கள் வச்சுருக்கோம். அந்த தமிழ் பேசுகிற போதும் அது ஒன்று இருக்குது. அது அந்த தமிழை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் இருக்கணும். அது ஒன்று பேஸாக ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் தமிழில் பேச வேணாம், அப்படி ட்ரை பண்ணோம். இல்லை அது ரொம்ப இங்கே உள்ளவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்குமான படமாக இது இருக்கும். எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமான படமாக இருக்கும். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும். இந்த ரெஃப்யூஜியா வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்களால ரெஃப்யூஜியா வர்றவங்க வந்து ஈவன் அவங்களோட குழந்தை இங்கே பிறந்தா கூட அவங்களால ஆதார் ஐடி எடுக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க இங்கே ரெஃப்யூஜியா மட்டும்தான் இருக்க முடியும். பட் இதில் அந்த படத்தில் வந்து ஆதார் ஐடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் அது ஃபோர்ஜரியாவே இல்லை, அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த மாதிரி எதுவும் நீங்கள் நினைக்கிற அந்த விளங்கமான விஷயம்லாம் நாங்கள் கரெக்டாக கவர்மெண்ட் சட்டத்திட்டப்படி தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம். இல்லாட்டி அவங்க கட் பண்ணியிருப்பாங்க, அது பண்ணியிருக்கோம். ஆனால் என்னோட பர்சனலாக ஒன்று இருக்குது, நான் சொல்கிறது அது இவங்க சார்ந்ததில்லை.
இந்த மாதிரி அகதிகளாக இங்கே இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருடங்களாக இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே இருக்காங்க, அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம், குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு விஷயம். இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒன்று நடந்துச்சா, நான் அயோத்தி பார்த்துட்டு ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் அப்படி ஒன்று பண்ணுச்சுன்னா முதல் சந்தோஷப்படுறதும் நானாக தான் இருப்பேன். ஏன்னா வெளிநாடுகள்லாம் அவங்களுக்கு குடியுரிமை பெற்றுட்டாங்க, இங்கே அது நடந்துச்சுன்னா போதும். இது நான் நிறைய ஸ்டேஜ்லையும் அவங்களுக்கான விழாவுக்கு போகும்போதும் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கருத்து கரெக்டாக வந்துச்சுன்னா சந்தோஷம். டைரக்டர் சார், யாரோ ஒருத்தர் சிம்ரன் மேடம் ஏன் வரல ஏன்னாங்க அவங்க மேனேஜர் வந்தாரு, அதான் கேட்டேன். அவங்க லண்டன்ல அங்க மாட்டிட்டாங்க, வர முடியல, அதனால. ஸோ அதனால அவங்க லண்டன்ல இருந்தனால அங்க விசா அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டா இங்க வர முடியல, அதனால எங்களை விட்டுட்டு ஃபேமிலி டூர் போயிட்டாங்க. நாங்க போய் சேருவோம் இனிமேல். கரெக்ட், ஜெயிச்ச உடனே நல்லா போடுச்சுன்னா கூட்டு போங்க லண்டனுக்கு. டைரக்டர் சார், லாஸ்ட் ஒன்று ட்ரெய்லர்ல வந்து ஒரு புலி காட்டி ஒரு சின்ன சிம்பல் இருக்கும். புலிகள் பற்றியும் இந்த படம் பேசுமா? இல்ல சார், இது அதை பத்தி பேசுற படம் கிடையாது. இது நாங்க வேற ஒரு சில விஷயங்களுக்காக சில விஷயம் காட்சிப்பட்டு அது புலி இந்த இதுல தான் வச்சிருக்கோம். அந்த இதுதான் அது, அதை பத்தி எல்லாம் பேசாது. என்னன்னா அது சென்சார் கட்டு, அது நீங்க படத்துல வராது. அது கண்டிப்பா அந்த டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்கோம். அது பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா கணேஷ் சார் எப்போ பார்த்தாலும் அதை சொல்றது, நந்தன் பார்ட் 2 பண்ணுங்க, இன்னும் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்கன்றாங்க. அதுக்கான இது சொல்லியிருக்கோம். அது டைரக்டர் பண்ணாருன்னா கண்டிப்பா பண்ணுவோம். சசியன, இப்போ நீங்க ஸ்டேஜ்ல பேசணும்னு சொன்னீங்க, நாங்களாம் வந்து சிம்ரனுக்கு ஹீரோ நடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, நீங்க தான் அவங்களை வந்து அப்ரோச் பண்ண சொன்னீங்களா? எனக்கே ஷாக்கு தான்ப்பா. நீ எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரி எனக்கு சிம்ரனா நானே கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது ஏன் அப்படின்னும் போது நீங்க படம் பார்த்தீங்க, இப்போ பார்த்தீங்கல்ல, பிடிச்சிருச்சுல, 2 பேரையும் பிடிச்சிருந்ததுல, அது மாதிரி இன்னும் ரொமான்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் இன்னும் படம் சப்போர்ட்ல எங்க படம் ஹீரோயினை நாங்க தானங்க இது பண்ண முடியும். என் படத்து ஹீரோயினை அதுவும் என் கூட நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் தானே கொடுக்க முடியும், நாங்க தானே கொடுக்க முடியும்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.